Welcome you all. This lesson is related to this part of the video related to lesson 2, physics, class 12, current electricity. This is part 2. Okay. Then microscopic model of current. Microscope அப்படின்னா நமக்கு தெரியும். மைக்ரோஸ்கோப் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்னது. சில நேரத்துல மைக்ரோஸ்கோப்னா என்ன அப்படின்னு கூட சொல்றோம். மைக்ரோஸ்கோப்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத பொருட்களை பாக்குறது. அதே மாதிரி இது வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் த கரண்ட். அது என்ன மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் த கரண்ட் அப்படின் போது இப்ப கரண்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம்? முதல்ல வந்து இப்ப ஒரு கண்டக்டர் ஞாபகம் வந்து கண்டக்டர் வழியா தானே கரண்ட் பாஸ் ஆகும். அதனால ஒரு சில இதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே ஒரு தியரி நம்ம எழுதிருக்க முன்னாடி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எழுதுவோம். இதுல நம்ம எழுத போற ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஏனா என்னன்னு எழுதணும், ஈனா என்னன்னு எழுதணும், என்னன்னா என்னன்னு எழுதணும், விடினா என்னன்னு எழுதணும். இதை மட்டும் நீங்க சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்ப இந்த நான் டீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் அப்படியே மைண்ட்ல செட் ஆயிருக்கும். ஓகே. ஏ அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், ஏரியா ஆஃப் கண்டக்டர். லெட் அஸ் கன்சிடர் a conductor which is having area. அப்ப இது நம்மளால எழுத முடியும் தானே, ஏரியா ஆஃப் த கண்டக்டர். ஓகே. இ அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த கண்டக்டர். என் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யூனிட் வால்யூம் தானே சொல்லுவோம். அதனால என் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். யூனிட் வால்யூம்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு டினோட் பண்றது என்ன. விடிங்கிறது நமக்கு தெரியும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம சொல்லிட்டோம். ஆனா நம்ம ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்றோம் இந்த இடத்துல. ஈச் அண்ட் எவ்ரி எலக்ட்ரான் ஹேவிங் சேம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இப்ப நம்ம ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணிருக்கோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஏரியா. இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானுக்கும் சேம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷனை நம்ம இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே. அவ்வளவுதான். இதுக்கு மேல எழுத வேண்டிய நோட்டேஷன்ஸ் AEN VD. இது ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுதான் ஒரு கண்டக்டர், நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டர். இந்த கண்டக்டரோட ஏரியா A. அதே மாதிரி நம்ம கன்சிடர் பண்றது டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ், dx அப்படிங்கறது ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சேம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்குது. இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். ஓகே. அப்போ நம்ம இந்த எலக்ட்ரானோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், நான் விடின்னு சொல்லிட்டோமா. நம்மளுக்கு வெலாசிட்டி தெரியும் இல்லையா, வெலாசிட்டி விடி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம் எழுதுவோம் இல்லையா, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே. இங்க நம்ம டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா dx அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். டைம் வந்து dt அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து விடி. அப்ப dxும் இந்த விடி டிடி ஒண்ணுதானே, dxும் இந்த விடி டிடி ஒண்ணுதானே. அதனாலதான் கீழேயும் இந்த டிஸ்டன்ஸ் சேம், கீழேயும் சேம். அதனால இந்த பிக்சர் போடும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து dx ஈக்குவல் டு விடி இன்டு டிடி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. விடி இன்டு டிடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே. இந்த பிக்சர் பொறுத்தளவுக்கு ஓகே. டயக்ராம் பார்த்தாச்சு. அதே மாதிரி மேல வந்து dx டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த dx டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா நம்ம என்ன எழுதியிருக்கோம் இந்த இடத்துல, விடி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி எழுதிட்டோம். ஓகேவா. இவ்வளவுதான் இந்த இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். உங்க புக்ல வந்து டிஃப்ரெண்டான டேர்ம்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், விடின்னு எழுதணும் இல்லையா. விடி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி எழுதிட்டோமா, dx is equal to vd into dt எழுதிட்டோமா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே. நமக்கு தெரியும் ஏரியா தெரியுமா, ஏரியா A அப்படிங்கறத நம்ம என்னன்னு வச்சிருக்கிறோம், ஏரியா அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா. இப்போ இந்த ஏரியால எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அத வந்து அவைலபிள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம், இந்த வால்யூம் நம்ம எடுத்துக்கிற அந்த வால்யூம் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரியா வந்து A, டிஸ்டன்ஸ் வந்து dx. அப்ப ஏரியாலையும் இந்த dx தான் வால்யூம். ஓகே. அதுக்கப்புறம் n அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே. இப்போ அவைலபிள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம், இது வந்து வால்யூம். இந்த வால்யூம்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்மளால என்ன வச்சுக்க முடியும், 2 அப்படின்னு வச்சுக்க முடியும். ஓகேவா. இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து
1 இருக்கு இல்லையா, dx is equal to vd into dt. அதை கொண்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த dx க்கு பதிலா? ஓகே, a into dx க்கு பதிலா vd into dt அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? அடுத்தது இங்க வந்து நமக்கு டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஜஸ்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி போட்டுட்டு அப்புறம் வால்யூம்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ டோட்டல் சார்ஜ் இந்த வால்யூம் எலிமெண்ட், நம்ம ஒரு சின்ன எலிமெண்ட் எடுத்துட்டா மைக்ரோஸ்கோப் தானே, அதனால மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல அந்த டிக்யூ அந்த ஏரியால எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு பாக்குறோம். எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? அப்போ நமக்கு சார்ஜ் இன்டு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குமோ அதானே கிடைக்கும் நம்மளுக்கு. சார்ஜ் இன்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த வால்யூம். நம்பர் ஆஃப் electrons in the volume. Okay, charge into number of electrons in the volume equal to charge. நம்ம என்ன எடுத்திருக்கோம்? சார்ஜ் வந்து நம்ம dq அப்படின்னு எடுத்திருக்கோமா? இப்ப இந்த இடத்துல E தானே நமக்கு E சார்ஜ் அப்படின்னு போடுவோமா இல்லையா? அப்போ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் இங்க இருக்கு பார்த்துக்கோங்க. அவைலபிள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, A vd into dt into n. இந்த இதை நான் அப்படியே பார்த்து இங்க எழுதியிருக்கேன். சார்ஜுக்கு பதிலா நான் இ போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இந்த டிடி இருக்கு இல்லையா, இது டிக்யூ, இது டிடி. அப்ப நமக்கு தெரியும் இல்லையா, டிக்யூ பை டிடி என்னது? கரண்ட் தானே. அப்ப கரண்ட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதலாமா? அப்போ ஏ நான் சொல்லியிருக்கேன், என் எடுத்துக்கோங்க, இ போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் விடி போட்டுக்கோங்க. இந்த டிடி கீழே வந்துருச்சா? அப்ப I is equal to dq by dt. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? I is equal to a நீ வாடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேனா? அவ்வளவுதான், முடிஞ்சது. என்னது? ஏ. இப்ப இது மறக்காது, இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ நீ வாடா. ஓகே, ஐ உங்க ஃப்ரெண்ட் அப்படித்தானே கலாய்ச்சி கூப்பிடுவீங்க, அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் நிமானிக்ஸ். ஓகே, நம்ம ஈஸியா மெமரி பண்றதுக்காக மட்டும்தான், மத்ததுக்காக கிடையாது. இப்ப நமக்கு ஐ நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம புதுசா ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்றோம், அதுதான் வந்து கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி. இப்ப டென்சிட்டி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்வோம்? இப்ப சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க ஏரியா பார்க்கணும், எந்த ஏரியாக்குள்ள எவ்வளவு இருக்கு. கரண்ட் பை ஏரியா, இதுதான் வந்து கரண்ட் டென்சிட்டி. ஓகே, ஐ பை ஏ. இப்ப இந்த ஈக்குவேஷன் 3 இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிறது எல்லாமே பார்த்து எழுதுங்க. ஏ நீ விடி. ஓகே, பை ஏ. அப்ப ஏ கேன்சல் ஆயிடும். பொதுவாவே கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா ஜே, அது ஜே வந்து அப்படி அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். கரண்ட் டென்சிட்டியோட நொட்டேஷன் வந்து ஜே. இப்ப ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஏ. அப்ப நம்ம சும்மாவே சொல்லிக்கலாம், ஏ நீ வாடா அப்படின்னு சொல்லிடு, ஜே. ஓகே, இப்ப ஜேக்கு ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஜேவோட யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பாக்குறோம். எஸ்ஐ யூனிட். அப்போ இதுல வந்து நம்பருக்கு ஏதாவது யூனிட் இருக்கா? இல்ல. ஐ பை ஏ அப்படின்னு வச்சோம்னா ஐ என்னது? ஆம்பியர். ஏ என்னது? மீட்டர் ஸ்கொயர்ட். அப்ப ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர்ட். இல்ல அப்படின்னா ஏ எம் பவர் -2 அப்படி எழுதிக்கலாம். ஆம்பியர் பவர் -2 அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப திஸ் இஸ் வெரி வெரி மச் கிளியர். ஓகே, இப்ப ஜேக்கு என்ன ஈக்குவேஷன்? ஜே இஸ் ஈக்குவல் டு என்இ டிடி. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வந்து எப்ப வேலிட் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், அதாவது கரண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நான் போன கிளாஸ்ல சொன்னேன். அதுவே வந்து கரண்ட் டென்சிட்டி இருக்கு பார்த்துக்கோங்க, கரண்ட் டென்சிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட் வந்து ஸ்கேலார், கரண்ட் டென்சிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. இப்போ நம்ம ஏன் அது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு நம்ம சொல்றோம் பார்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து என்ன இருக்கு? வெலாசிட்டி இருக்கு. அப்ப வெலாசிட்டி என்ன? வெக்டார் குவான்டிட்டி தானே. அப்ப வெலாசிட்டி கூட ரிலேட் ஆகுற கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி தானே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆனா இதுல பாத்துக்கோங்க, கரண்ட்டுக்கு நம்ம என்ன, Q is equal to it அப்படின்னு நம்ம சொல்லுவோம், I is equal to Q by T அப்படின்னு சொல்லுவோம்.
இதுல எங்காவது நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் குவான்டிட்டி இருக்கா? இல்ல. அதனாலதான் கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, கரண்ட் டென்சிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கறது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் இருக்கு பார்ப்போங்க. J is equal to நம்ம சொல்லியிருக்கோம். J is equal to NEVD. வெக்டார் குவான்டிட்டிங்காட்டி நான் என்ன பண்றேன்? வெக்டார் நோட்டேஷன் வந்து இதுல போடுறேன். ஓகேவா? இது வந்து NE இன்ட்டு VD. ஆனா நம்ம VDக்கு ஒரு ஈக்குவேஷன் படிச்சு வச்சிருப்போம். என்னன்ட்டு மைனஸ் டவு E வெக்டார் பை M அப்படின்ட்டு ப்ரீவியஸா நம்ம படிச்சு வச்சிருக்கோம். இது நான் முதல்ல படிச்ச ஈக்குவேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இந்த VD இருக்கு பார்த்துக்கோங்க. அதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு NE அப்படி வச்சுக்கோங்க. இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் டவு E வெக்டார் பை M. அப்போ இங்க ஒரு இங்க ஒரு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. NE ஸ்கொயர் டவு E பை M. இது வந்து J வெக்டார். ஓகேவா? இதை சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் NE ஸ்கொயர் டவு பை M அப்படி எழுதலாம். ஓகே, இன்டூ E வெக்டார். இப்போ இது மட்டும் இருக்கு பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வேற ஏதாவது ஒரு எழுத்தால நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க J is equal to மைனஸ் இதை வந்து நம்ம வந்து சிக்மா அப்படிங்கிற ஒரு லெட்டரால நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேவா? சிக்மா இன்டூ E வெக்டார். இப்ப இது கன்வென்ஷனலா எழுதணும் அப்படின்னா இந்த மைனஸ் சைன் வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு J வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ E வெக்டார் அப்படி கூட நம்மளால எழுத முடியும். ஓகேவா? அப்ப இங்க சிக்மாங்கிறது என்ன? சிக்மாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்மாங்கிறது என்ன? NE ஸ்கொயர் டவு பை M. ஓகே, இதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கண்டக்டிவிட்டி அப்படின்னா தெரியும். டு வாட் எக்ஸ்டென்ட் a conductor can conduct electricity. அதை தான் நம்ம கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டிவிட்டி சொல்றோம் இல்லையா? டு வாட் எக்ஸ்டென்ட் the given conductor resist the flow of the current அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது டு வாட் எக்ஸ்டென்ட் the given conductor conducts electricity. அதுதான் நம்ம கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப J வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ E வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எது கூட ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எப்பவுமே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி சிக்மாக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? மனப்பாடம் பண்ணிருக்கணும். இங்க கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. இது வந்து கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்ல. அதே மாதிரி சரி, கண்டக்டிவிட்டி வந்து ரெசிப்ரோக்கல் தானே ரெசிஸ்டிவிட்டிக்கு. அப்ப ரெசிஸ்டிவிட்டியை நம்ம எந்த லெட்டர்ல நம்ம டினோட் பண்ணுவோம்? ரோங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். இப்ப ரோ அப்படிங்கிறது வந்து 1 பை சிக்மா. அப்ப இதை அப்படியே தலைகீழ எழுதலாமா? இங்க என்ன இருக்கு? M இருக்கு, M இருக்கு. இது நீட்டுன்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட் நம்ம எப்படி எழுதுறோம்? நீட் நீட் நீட்டும் நானும் நான் நீட் எழுதுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீயே எம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு சிக்மா வந்து மறக்காது. ஓகே, டவு அத வந்து இது பண்ணிக்கணும். நீ NE ஸ்கொயர்ட். அப்ப M பை NE ஸ்கொயர் டவ். ஓகேவா? இப்போ NE ஸ்கொயர் டவ் இது வந்து ரோ. ரோ அப்படிங்கறது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, நவ் இஸ் இட் கிளியர்? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? J is equal to சிக்மா E இருக்குது இல்லையா? இதுதான் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இந்த ஈக்குவேஷன். J is equal to சிக்மா E. 1 மார்க்ல எல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளால எழுத முடியும். J is equal to சிக்மா E. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல பாருங்க என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 2.3 ப்ராப்ளம் 2.3. என்ன கொடுத்துருக்காங்க? காப்பர் ஒயர். எக்ஸாம்பிள் 2.3. A copper wire of cross-sectional area 0.5 millimeter square carries a current I கொடுத்தாச்சு, A கொடுத்தாச்சு, current of 2.2 ampere. If the free
ப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் த காப்பர் இங்க பாருங்க மீட்டர் பவர் -3 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க 8.4. ஓகே 8.4 அப்படிங்கிறது என்ன இது ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி. இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வந்து n, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கறத. ஓகே பர் மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்களா, அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு, எலக்ட்ரானோட நம்பர் கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஈக்குவேஷன், நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு என்ன ஈக்குவேஷன், I/NEA. ஓகே I/NEA. drift velocity Vd is equal to I/NEA. Vdக்கு ஈக்குவேஷன் தெரியும் நம்மளுக்கு, I/NEA. இப்ப கொடுத்துக்கிற டேட்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரண்ட் 0.2 ஆம்பியர், அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8.4 into 10⁻28, சார்ஜ் 1.6 into 10⁻19 into இந்த ஏருக்கு பார்த்துக்கோங்க ஏரியா, அதுக்கு வந்து 0.5 into 10⁻6, 0.5 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க, மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே 0.5 மில்லி அப்படின்னா 10⁻3, அப்போ ஸ்கொயர் அப்படின்னு வரும்பொழுது இன்டூ 10⁻6. அதுதான் இங்கே 0.5 into 10⁻6 நம்ம போட்டுட்டோம். இப்போ பவர்ஸ் மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 28 இருக்கு, -19 இருக்கு, -6 இருக்கு. -19 -6 நம்மளுக்கு 25 கிடைக்குது. -25 + 28 அப்போ +3. இப்போ நம்ம பவர் மட்டும் ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டோம். மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸை பார்க்கலாம். மேலே வந்து 0.2 இருக்கு இல்லையா, 0.2 இருக்கு, அப்புறம் ஒரு 8.4 இருக்கு, 1.6 இருக்கு, அதுக்கப்புறம் 0.5 இருக்கு. ஓகே இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்ச அளவுக்கு +3 கீழே வந்து இன்டூ 10⁻+3, அது மேலே போச்சுன்னா 10⁻−3. அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க, 0.8, 8.4, 1.6, 0.5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நம்மளுக்கு 0.03 கிடைக்கும், 0.03. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறது 0.03 இன்டூ 10⁻−3. ஓகே நம்ம இது என்னது டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டு, மீட்டர்/செகண்ட். ஓகே அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் Vd is equal to 0.03 into 10⁻³ மீட்டர்/செகண்ட். ஓகே இந்த 0.2 by 8.4 into 1.6 into 0.05 இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 0.2 by 8.4 இதை வந்து நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 into 10⁻−1 கூட எழுதலாம். ஓகே அதே மாதிரி கீழே வந்து பார்த்துக்கோங்க 8.4 into 1.6 into 5 into 10⁻−1 அப்படின்லாம். அப்போ இந்த -1 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 இருக்கு, அப்போ இந்த 2 இதை வந்து 1, இது வந்து 0.8. ஓகே ஏற்கனவே ஒரு 8.4 இருக்கு, இப்போ ஒரு 0.8 கிடைச்சிருக்கு, மேலே வந்து 1 தான். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நம்மளுக்கு 0.03 ஆன்சர் கிடைக்கும். அந்த 0.03 into 10⁻³ மீட்டர்/செகண்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, இது வெரி வெரி ஈஸி, ஏற்கனவே போட்டது தான் இது. டிட்டர்மின் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் பர் செகண்ட். இப்போ நமக்கு டிட்டர்மின் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்ட்டாங்க, n = என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால n வந்து இங்க கேக்குறாங்க. per second throw a conductor when a current of I கொடுத்தாச்சு, flows through it அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு வந்து flowing per second ஐயும் கொடுத்துச்சு, டைம் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து டைம் 1 செகண்ட் கொடுத்தாச்சு, n வந்து நமக்கு தெரியாது. அதே மாதிரி I வந்து 32 ஆம்பியர். ஓகே இவ்வளவு கொடுத்துருக்காங்க டீடைல்ஸ், நமக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து Q = it அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, Q = it அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதுல இருந்து கூட நம்மளால என்ன கொண்டு வர முடியும், NE வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகேவா, Qக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம், NE எழுதுவோம். NE is equal to itன்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு N மட்டும் தானே வேணும், அப்போ it/E IT இது நான் கன்வென்ஷனலா தான் சொல்லிட்டு இருக்கிறேன்,
ஆக்சுவலா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஐ இன்டு டி பை இ அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்ப நமக்கு என் கேக்குறாங்க, ஈயோட வேல்யூ தெரியும் இல்லையா நம்மளுக்கு. கரண்ட் வந்து 32 கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. ஐ வந்து 32 ஆம்பியர், டி வந்து 1 செகண்ட், இ வந்து 1.6 இன்டூ 10⁻⁻19. இந்த -19 கீழ இருந்து இது வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளா வந்து 32/1.6 இன்டூ 10 இன்டூ 10⁻⁻1 போட்டீங்கன்னா இது கம்பைன் ஆயிக்கு இல்லையா. அப்ப 32/16 இந்த 10⁻⁻1 மேல போச்சுன்னா +1. ஏற்கனவே இங்க கீழே இருக்கிற -19 மேல போச்சுன்னா +19. ஓகேவா. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 2 தானே கிடைக்கும். அப்ப 2 இன்டூ 10⁻20. இதுக்கு யூனிட் எல்லாம் போடக்கூடாது ஏன்னா நம்பர் தானே. அதனால n is equal to 2 இன்டூ 10⁻20. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இது புரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் திருப்பி பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிடும். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கண்டிப்பா எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஒன்னு தெரிஞ்சா கூட இன்னொன்னு நம்மளால கன்வெர்ட் பண்ணி நம்மளால எழுத முடியும். இப்ப செகண்ட் ப்ராப்ளம் ஓவர். இப்போ மூணாவது பார்த்துக்கோங்க. நம்ம வாட் இஸ் ஓம்ஸ் லா நம்ம ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு, சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஓம்ஸ் லா அப்படின்னா V is equal to IR அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா. அதே மாதிரி தான் இங்க வந்து நம்ம அந்த டெரிவேஷன்ல நம்ம J is equal to சிக்மா இன்டூ இ அதுல இருந்து நம்ம ஓம்ஸ் லா வந்து டெரைவ் பண்ணோம். ஆல்ரெடி வி நோ த ஈக்குவேஷன் J is equal to சிக்மா இன்டூ. ஓகேவா. நம்ம முதல்ல எப்படி கன்சிடர் பண்ணோம் அதே மாதிரி இப்போ ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா கன்சிடர் பண்றோம். இது வந்து ஒரு கண்டக்டர். ஓகேவா. இந்த கண்டக்டரோட ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க, ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கண்டக்டரோட லென்த் எல். ஓகேவா. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இ டைரக்ஷன்ல போகுது. நம்ம வந்து ஜே இக்குவல் டு சிக்மா இ ஈக்குவேஷன் எடுக்கும் போதே சொல்லியிருப்போம். கரண்ட் எந்த டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அதே டைரக்ஷன்ல தான் கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷனல் நாம ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்போம். ஓகே, அதுதான் அதனால தான் இங்க இ டைரக்ஷன் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஐக்கும் அதே டைரக்ஷன்ல போடுவோம். ஓகேவா. அதனால தான் இங்க ஈயும் ஐயும் ஒரே டைரக்ஷன்ல போட்டிருக்காங்க. இப்ப இது ரெண்டுமே இந்த கண்டக்டர் நம்ம எதுல ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒரு வோல்டேஜ், ஒரு பேட்டரியில நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகேவா. இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். இது வந்து இதோட பொட்டன்ஷியல் வந்து V அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஓம்ஸ் லாவை டிரைவ் பண்ணணும். ஓகேவா. நம்ம கொடுக்குறோம் இல்லையா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is equal to நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருப்போம் E, அது எவ்வளோ லென்த்ல ஆக்ட் ஆயிருக்கும், இந்த லென்த்ல ஆக்ட் ஆயிருக்கும். அப்ப V is equal to EL. ஓகேவா. நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இந்த சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா. அப்போ ஒரு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஒயர்ல கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கரண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிருக்கோம்னா ஃபுல்லா அந்த லென்த் ஃபுல்லாவே யூனிஃபார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்படி கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம V is equal to EL அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஈங்கிறது உருவாகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த லென்த்துக்கு உருவாகுது, எல்லுங்கிற லென்த்துக்கு உருவாகுது. எல் அப்படிங்கிறது என்ன, இந்த கண்டக்டரோட லென்த். ஓகேவா. இப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு J is equal to சிக்மா இன்னு தெரியுமா தெரியாதா. J is equal to சிக்மா இ அப்படின்னு தெரியும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இ இருக்கு பாத்துக்கோங்க. ஈக்கு பதிலா E is equal to V by L. இந்த ஈக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், V by L அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா J is equal to I by A அப்படின்னு தெரியுமா, கரண்ட் டென்சிட்டி. இது இப்பதானே பார்த்தோம். J is equal to I by A. ஓகேவா. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்போஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம், இது 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஈக்குவேஷன் 1 and 2 J தானே. அப்ப இதையும் நம்மளால ஈக்குவேட் பண்ண முடியும் தானே. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் வந்து இதுக்கும் இதுக்கும் ஈக்குவலா இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல் தானே. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா I by A is equal to சிக்மா இன்டு V by L அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. V is equal to இப்ப இதுல இருந்து நமக்கு ஓம்ஸ் லா தானே வேணும். அதனால நான் என்ன பண்ண போறேன்,
V மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே, V இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே I இருக்கு, அதுக்கப்புறம் இந்த L மேல போயிடுச்சு பை சிக்மா இன்டு A. ஓகே, இப்ப நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது இதுல இருக்கிறது இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. பாருங்க, இதுல இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கா. எல் பை சிக்மா ஏ அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இப்ப இந்த கான்ஸ்டன்ட நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது V இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சா. அப்ப இது என்னது, ஓம்ஸ்லா தானே. V இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர் அப்படிங்கிறது ஓம்ஸ்லா தானே. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆர், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் மட்டும் எடுத்துக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஓகேவா. அப்ப ஆர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் in the conductor to the current passing through the conductor. அவ்வளவுதாமா. இப்ப R is equal to V by எழுதிட்டோம்னா இது என்ன, ரெண்டு ரேஷியோல தான் இருக்கு, மேலையும் கீழையும். ரேஷியோ ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எங்க, across the given conductor. எதுக்கு, to the current passing through the conductor. ஓகே, ஐங்கிறது current passing through the conductor தானே. ஓகே சரி, இப்ப இதுக்கு நமக்கு தெரியும் SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம் அப்படின்னு தெரியுமா தெரியாதா. கண்டிப்பா தெரியும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓம்ஸ்லா வந்து டெரைவ் பண்ணியாச்சு. கரண்ட் டென்சிட்டில இருந்து நம்ம ஓம்ஸ்லா டெரைவ் பண்றோம். ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஸ்லோப் போடுறோம். இப்ப வந்து நம்ம எல்லா ஒரு சில மெட்டீரியல்ஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்லோப் ஸ்டடி பண்ணிருப்போம். இப்ப பாருங்க, இந்த ஸ்லோப் வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். இப்போ இது வந்து ஆரிஜின் வழியா போகணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த லைன் வந்து திஸ் மஸ்ட் பாஸ் டு த ஆரிஜின். இங்கெல்லாம் வரக்கூடாது. இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சு. அப்ப இஸ் திஸ் ஃபாலோஸ் ஓம்ஸ் லா, இஸ் திஸ் கண்டக்டர் ஃபாலோயிங் ஓம்ஸ் லா அப்படின்னா நோ. எங்க போகணும், ஆரிஜின் வழியா அது பாஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம ஸ்லோப் எடுக்கிறதுல நம்ம சின்ன கிளாஸ்லயே பழகி இருப்போம். ஓகேவா. ஸ்லோப் வந்து எடுக்கிறோம் இல்லையா, ஈக்குவல் டு ஐ பை ஆர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன டேர்ம் இல்ல, வி தானே இல்ல. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர். ஓகே, இந்த ஸ்லோப் வந்து நம்ம எடுத்தோம்னா இதுல வந்து ஐ இருக்குது, இதுல வந்து வி இருக்கு. ஓகேவா. அப்போ நம்ம ஐ பை வி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ பை வி. ஐ பை வி, இங்க என்ன டேர்ம் இருக்கு, வி இருக்கு. இங்க என்ன டேர்ம் இருக்கு, ஐ இருக்கு. அப்ப இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எது வழியா பாஸ் ஆகணும், ஆரிஜின் வழியா பாஸ் ஆகணும். ஓகே, இதுதான் ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸோட இது. இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க, இந்த மாதிரி கண்டக்டர் வந்து இட் டஸ் நாட் ஒபே ஓம்ஸ் லா. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, அதனால இது ஒபே பண்ணாது. இந்த மாதிரி கர்வ் எல்லாம் வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம செமி கண்டக்டர்ஸ் எல்லாம் படிப்போம். அப்ப அந்த மாதிரி செமி கண்டக்டர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து வரும். ஸ்லோப் வந்து எடுக்கும்போது கூட நம்ம சில ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்லுவோம். அப்ப எது ஓம்ஸ்லா ப்ரெடிக்ட் பண்ணுது, எது ஓம்ஸ்லா ஃபாலோ பண்ணுது எந்த கண்டக்டர் அப்படின்னா ஏ தான். ஏ பிக்சர்ல இருக்கிறதா, பி பிக்சர்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணாது அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், V is equal to IR அப்படின்னு சொல்லிட்டு எதுல இருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், J is equal to sigma E அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட், இதுல பாருங்க ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் 2.5. இப்போ a potential difference across 24 ohm resistor is 12 volt இஸ் ஒரு ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான். V is equal to IR அவ்வளவுதான். இதுல வந்து என்ன கேக்குறாங்க, ஐ கேக்குறாங்க. ஐ என்ன அப்படின்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். இதுல இருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். இது ஒரு சர்க்கியூட், இது சிம்பிள் சர்க்கியூட். இது மாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் எல்லாம் கொடுப்பாங்க, அதை வச்சுதான் நமக்கு நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க. இது வந்து பேசிக் ஆனது. இப்ப 12 வோல்ட் இருக்கா, V வந்து 12 வோல்ட்டா, R வந்து 24 வோல்ட்டா, அப்ப ஐ கேக்குறாங்க. அப்ப V is equal to IR அப்படின்னு எழுதிக்கோங்க. I is equal to V by R. அப்ப V ஓட வேல்யூ வந்து 12, R க்கு வந்து 24. அப்ப 0.5 ஆம்பியர். என்னது, I. இதே மாதிரி உங்களுக்கு R கேட்கலாம், V கேட்கலாம். அதர் டூ குவான்டிட்டிஸ் கொடுத்துட்டு R V கேட்கலாம். இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை மாத்தி கூட அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டிக்கு ஈக்குவேஷன் வந்து நம்ம இப்பதானே பார்த்தோம், L by சிக்மா A.
எல் பை சிக்மா ஏ. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆர். ஓகேவா? எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர், சிக்மாங்கிறது வந்து என்னது கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டைப் ஆஃப் த மெட்டீரியல். நம்ம டைப் ஆஃப் த மெட்டீரியலுக்கு மட்டும்தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைமென்ஷன் எல்லாம் கிடையவே கிடையாது இல்லையா? அந்த சிக்மாவோட ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சிருப்போம். சிக்மா போட்டோம் இல்லையா? சிக்மா வந்து என்னன்னு போட்டிருந்தோம். அதுல வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்களா இல்லையா? டைமென்ஷன் எல்லாம் இருந்ததா? சிக்மாக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம ரீகலெக்ட் பண்ணி பாத்துக்கலாமா? சிக்மா ஈக்குவல் டு நீட் நான் சொல்லி கொடுத்தேன்ல, நீ ஸ்கொயர் நீ டவ் பை எம். இதுல மாஸ் தான் இதுல வந்து எம் இருக்கு, அதே மாதிரி என் இருக்கு, இ இருக்கு, டவ் இருக்கு. இது ஏதாவது டைமென்ஷன் இருக்குதா? இல்ல. அப்ப இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டைப் ஆஃப் த மெட்டீரியல். நம்ம என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கும், டைமென்ஷன் பொறுத்து கிடையாது. இங்க ஏ ஆர் அதெல்லாம் தான் டைமென்ஷன், எல் அதெல்லாம் தான் டைமென்ஷன். அப்ப சிக்மாக்கு வந்து இதெல்லாம் இருக்கா? இல்ல. அதனால நம்ம இந்த டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைமென்ஷன் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். The resistivity of the material is equal to the reciprocal of the conductivity. அது நமக்கு தெரியுமா இல்லையா? அப்போ rho is equal to 1 by sigma. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்ப R அப்படின்னா ரோ எல் பை ரோ வந்து நீங்க 1 by சிக்மாக்கு பதிலா கூட நீங்க ரோ போட்டுக்கலாம். நமக்கு எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா ரெசிஸ்டன்ஸையும் ஏரியாவையும் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரோ கேட்பாங்க. ஓகே, ரோ கேட்பாங்க. அப்ப அதை நம்ம எழுதிக்கணும். கண்டக்டிவிட்டி, the resistivity of the material is the reciprocal of the conductivity. அப்போ கேட்கும் பொழுது நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேற, ரெசிஸ்டிவிட்டி வேற. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டிவிட்டிய எல் பை ஏவால மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற வேல்யூ தான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வேற, ரெசிஸ்டிவிட்டி வேற. ஓகே, அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு TIVITY. அதனால ஆருக்கு பதிலா ரோ போட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து தப்பாயிரும். அதனால கரெக்டா போடணும். ஓகே, சிக்மாங்கிறது வந்து கண்டக்டிவிட்டி. ஓகே, ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, ஆர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி கண்டக்டன்ஸும் இருக்குது. ஓகேவா? ஒரு சில ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் த கண்டக்டர். நம்மளுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா ஒரு கண்டக்டரோட லென்த்தை நம்ம ட்வைஸ் மல்டிப்ளை பண்றோம், அப்ப அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஏரியாவை நான் டபுள் பண்றேன், ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பாதியா குறையும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன்ல பேஜ் நம்பர் 88 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் பற்றி பார்க்கலாம்.